வெல்கம் டு கடல் யாத்திரிகேன் விளாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து மயாமியில் இருக்கிறோம். மயாமியில் தான் இங்கே வந்து ஹப்பு. இங்கேருந்தே வந்து கெஸ்ட்டுகளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு க்ரூஸ் மாதிரி ஒரு லைட் ஆஃப் 15 டேஸ் 40 டேஸ் 10 டேஸ் வந்து கரீபியன் மெக்சிகோ. ஏன்னா அங்கே தான் வந்து இப்போதைக்கு சீசன், அந்த ஹாட் சீசன் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அங்கே போயிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து இங்கே வந்து திருப்பி அந்த கெஸ்ட்லாம் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு புது கெஸ்ட்டை எடுத்துருக்குறோம். இந்த க்ரூஸ் வந்து சரியான க்ரூஸு. அதாவது எப்படின்னா வந்து ஹாப்பி ஹாலிடேஸ் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த யூஎஸ் கனடா இங்கே வந்து ஹாப்பி ஹாலிடேஸ் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ஸ் வருதுல, அது வந்து ஹாப்பி ஹாலிடேஸ் சொல்லுவாங்க. அவங்க தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. இது வந்து கிறிஸ்மஸ், இது வந்து நியூ இயர்னு வந்து தனியாக சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாகவே ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழா, ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த இந்த சீசன் வந்து. அந்த சீசனில் இருக்க நம்ம க்ரூஸில் தான் நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். செம்ம ஒரு சூப்பரான ஒரு க்ரூஸ். அதாவது வந்து நீங்கள் ஒரு ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு க்ரூஸ் ஷிப்பில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு ஒரு க்ரூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு ட்ரிப் போகணும் வைக்கிறோன்னா வந்து இதுதான் பெஸ்ட்டான ஒரு க்ரூஸ். அதாவது எப்படின்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் டயத்தில் தான். ஏன்னா அங்கே அப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவிட்டிஸ் நல்லா அதிகமாக இருக்கும். இந்த இந்த நியூ இயர்க்கு நான் இங்கே இருந்தேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் இங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு மெமரிஸு, ஒரு ஃபன்னு, என்ன சொல்கிறது, ஒரு லைஃபோடைய என்ன சொல்கிறது, ஒரு 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 நினைவுகள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது வந்து இந்த இந்த இது தான். நம்மளே வந்து வாழ்க்கையில் வந்து நியூ இயரை மறக்கவே மாட்டோம். இந்த நியூ இயர்க்கு நான் இங்கே இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், போன நியூ இயர்க்கு நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு. இங்கே போன வருஷம் செப்டம்பர் 10 எங்கே இருந்தீங்க கேட்டால் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நியூ இயருக்கு எங்கே இருந்தீங்க கேட்டால் கண்டுபிடிச்சலாம். அதனால் வந்து சரியான ஒரு மெமரிஸ் தரக்கூடிய க்ரூஸ் தான் இது வந்து. அதான் ஆக்சுவலி இப்போ தான் வந்து க்ரூஸ் நான் மதியம் வந்து பழைய கெஸ்ட்லாம் போயிட்டு புது கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து புது கெஸ்ட்டு பார்த்த உடனே ஹாய் ஹலோ அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர், லெட் செலிப்ரேட் என்ஜாய் த டே அப்படின்னா எனக்கு என்னடா அவங்க நம்மளே வேலையாக இருக்குன்னு அவங்க அந்த வைப்லே வந்து நமக்கு அப்படி வைப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு. அதாவது எப்படின்னா எனக்கு வந்து அதாவது எப்படின்னா வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த இந்த கம்பெனியில் வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இங்கே உள்ள கெஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இங்கே வர கெஸ்ட்டு வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது 25 30 40 45 அப்படி யாருமே வர மாட்டாங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது, ஆட்டம் போடுறது, குதிக்கிறது அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க. இங்கே வர வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் காஸ்ட்லேயும் செட்டில்மெண்ட்லேயும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ் கெஸ்ட்டும் கனடா கெஸ்ட்டும் மோஸ்ட்லி வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே நமக்கு அப்படியே மரியாதை அப்படியே தெளிப்போம் அப்படியே. ஒன்று காசு கிடைக்கும், அது ஒன்று இருந்தாலும் அவங்கள பார்க்கல வந்து அவ்வளோ எனக்கு இதாக இருக்குது. நீங்கள் வேறு அதாவது எப்படின்னா நான் பெருமைக்கு ரொம்ப வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்லலை. நான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல பெரிதமாக சொல்லலை. நீங்கள் ராயல் கரீபியன், வெர்ஜின், வைக்கிங்கு, என்ன சொல்ல அசமாரா நீங்கள் எங்கேயே போனீங்கனாலும் சரி அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூத்தான கெஸ்ட் தான் வருவாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸே வந்து 50+ 55+ தான் எங்களுக்கு ப்ரெஃபரன்ஸே. அங்கெல்லாம் போனீங்கன்னா அதை ஒரு குடும்பமாக தான் வருவாங்க. ராயல் கரீபியனு இந்த மாதிரிக்கே போனீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, கெஸ்ட்டு வந்து ஒரு 2 அம்மா அப்பா 2 குழந்தைய தங்கச்சி ஒரு ரூமில் 4 பேர் இருப்பா. 5 பீச்சுக்கெலாம் போனால் மண் அள்ளி அப்படியே கொண்டாந்துருவாங்க. நைட்டு பார்ட்டி மெக்சிகோ கெஸ்ட்லாம் வந்தாங்க, நைட்டு 3 மணி வரைக்கும் பார்ட்டி போகும். கேட்க மாட்டாங்க, தண்ணியை போடுவாங்க, பயங்கரமாக அட்டுழியம் பண்ணுவேன். ஆனால் இங்கே உள்ள கெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது செம்மையாக இருக்குது. அவங்கள பார்த்த உடனே அவங்க வயசானவங்க தான். நம்ம ஊர்லேயே வந்து வயசானவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை நமக்கே வரும். அது இங்கே உள்ள நம்மளுக்கு என்ன சொல்கிறது, கெஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள கெஸ்ட்டுக்காண்டியே பாதி பேர் வந்து ஷிப்பு மாறாமல் இருக்கிறேன், இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு எனக்கு. இங்கே இங்கே இந்த இந்த கெஸ்ட்டை பார்க்கல எனக்கு மற்ற கெஸ்ட்லாம் போனால் சம்பளத்துக்காண்டி போனால் டவுசரை டாராக கிழிச்சிருவாங்க. ஆனால் இங்கே வந்து கெஸ்ட்டுக்காண்டி வேலை அப்படி முன்ன பின்ன இருக்கும், சம்பளம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் கெஸ்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவளை பார்க்கல எப்படி இருக்காங்க வயசான காலத்தில் அப்படின்னு. அவ்வளோ அதாவது எப்படின்னா வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க வந்து அவங்க பேசல வந்து நம்மளை கூப்பிட்டு வச்சு உன் பேர் என்ன, ஊர் என்ன, எத்தனை குழந்தை, கல்யாணம் ஆயிடுச்சா, எந்த ஊர், எங்கே இருக்கிற, அப்படி பேசல பார்க்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்குலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க வயசான ஆள்கிட்ட பேசும்போது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கல. என்னடா இப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நான் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து ஒரு நான் இதில் அரபி கண்ட்ரியில் வேலை பார்த்துருக்கேன், அங்கே ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ஸு கொடுப்பாங்க. கொடுத்தா உன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, நீ யார் எத்தனை தெரியாது, சும்மா ஒரு கௌரவத்தை காட்டுறதுக்கு நம்ம டிப்ஸு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா
உனக்கு டிப்ஸு கொடுக்கலாம் கொடுப்பாங்க. ஆனால் உனக்கு கொடுக்குறது வந்து நீ கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிடுவாங்க. உனக்கு எத்தனை குழந்த இருக்குது, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, அது அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவாங்க. நாளை பின்ன வந்து எங்கே போனாலும் ஒன்று வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து போன குரூஸில் வந்து நான் இந்த இவர் இங்கே இருந்தேன், அந்த பையனை நான் பார்க்கணும், எந்த எந்த ஷிப்பில் இருக்கிறான் அவனால் அப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ ஒரு இது கொல்லாப்பு இதாகிடுவாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, அதனால் வந்து ரொம்ப நம்மளோட ஒன்றிணைஞ்சிருவாங்க அப்படியே அந்த வயசு அந்த கெஸ்ட்லாம் பார்க்கல. அதனால தான் முக்கால்வாசி பேர், நான் மட்டும் கிடையாது, முக்கால்வாசி பேர் இங்கே வந்து போகாத காரணம் கம்பெனிக்காக. எவனுமே இங்கே நல்ல கம்பெனி தான். முன்னாடி ஓஷியானியா குரூஸுங்கிறது பிராண்டடு, ஆனால் என்சிஎல் வாங்கிட்டாங்க நார்வேஜின்னு சொல்லி அவங்க வந்து காசு போட்டு அவங்க கை காசு போட்டு ஆரம்பிச்சனால வந்து நீங்கள் ஓஷியானியாவோட ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன்னா அந்த கெஸ்ட்டு இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் அவங்க கொண்டாடணும்னு சொல்லிக்கிட்டு தான் என்சிஎல் எடுத்தது அவங்க. ஆனால் எடுத்துகிட்டு அவங்களுடைய இந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இப்படி தான் கம்மி பண்ணணும், இவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு. ஓஷியானா இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கெஸ்ட்டெல்லாம் அவங்க கொண்டாடுறதே எடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம பல பேர் வந்து இந்த கம்பெனி மாறாமல் இருக்க காரணம் இந்த கெஸ்ட்டுக்காண்டியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த குரூஸ் இந்த வந்து சூப்பரான குரூஸு. அப்புறம் என்ன சொல்கிறதுனா வந்து நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, இது வந்து மோரிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மோரிங்னா வந்து சேல் பண்ணுறது, அதாவது நிப்பாட்டுறது, எடுக்கிறது, ஷிப்பை எடுக்கிறது, அந்த மாதிரிக்க டயத்தில் வீடியோ எடுத்து நம்ம போடுவோம். ஏன்னா வெளியில் வந்து நம்ம கரீபியன்னா எடுத்து அதே ரொட்டீனை தான் ரிப்பீட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய இருக்குது, நான் எடுக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து என்ன சொல்ல, எனக்கு கம்பெனி வேறு கிடையாது. இதே ஒரு சூப்பரான வியூ தான். நான் ஷிப் லைஃபே வந்து நிறையா காட்டலாம்னு இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, சப்போஸ் யாராவது பார்த்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா வந்து இங்கே அவ்வளோவா அலோ கிடையாது வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே லைஃப்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு. அதனால தான் நான் வந்து சரி வெளில வந்து நான் வந்து எடுத்தேன். இது வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா வந்து இந்த மோரிங்கு எப்படி ஃப்ளைட்டில் எப்படி டேக் ஆஃப் ஆகுது, எப்படி லேண்டிங் பண்ணுது, அதை தான் நான் எடுக்கலாம்னு இருந்தேன். எப்போவுமே 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு எடுத்துடும். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், சரி ஐயோ 5 மணி சரி வெளில வந்து பார்த்தேன் 6 மணின்னாங்க. சரி 6 மணிக்கு எடுக்கல, போய் எடுக்கலாம்னு சொல்லி வெளில வந்து இருட்டிருச்சு. அதாவது நான் ஒரு 6வது மாடியிலேருந்து இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போனால் இருட்டிருச்சு. ஐயோ என்னடா இருட்டிருச்சு, இல்லை எப்போ நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சரி மேலே ஓப்பன் டக்கு போகணும்னு சொல்லி மேலே ஒரு 15வது மாடி தான் லாஸ்ட்டு. இப்போ எடுக்க போனால் சரியான வியூ, சரியான லைட்டிங்ஸு, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு வியூ. அதை பார்க்கல, அப்போ இதான சரியான இடம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அது எப்படி எடுக்கிறது வைக்கிறதுன்னு எப்படி தெரியாது. எப்படின்னா வந்து அந்த மோரிங் பண்ணுவாங்க அப்படியே வளைச்சி அப்படியே. அதை நான் ட்ரை பண்ணி அது நல்ல கேமரா வேணும், அதோட நல்ல வெளிச்சமாக இருக்கணும். அதை எப்படின்னா வந்து நம்ம டாக் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதுலேருந்து எப்படின்னா அப்படியே சேரை எப்படி தள்ளுவாங்க அது மாதிரி தள்ளிட்டு அந்த கரெக்டாக நடுக்கடலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நேராக போகிறதா நேராக போவாங்க. இது வந்து எப்படின்னா அப்படியே ஒரு சுற்றும், அப்படியே 360 சுற்றிட்டு அப்படியே போகும். இதில் ஷிப்புக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த எபிலிட்டி கிடையாது, ரிவர்ஸ் எபிலிட்டி கிடையாது. அப்படியே சைடு மூவில் ஸ்லைடு பண்ணும், ஸ்லைடு பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணும், அப்படியே நேராக போகும் அவனே. இது கிடையாது. அது மாதிரிக்கே வந்து இது ஷிப்பில் வந்து என்ன முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஷிப்பில் வந்து என்ன வேலைனா வந்து ஷிப்பை கொண்டு டாக் பண்ணுறது, டாக் பண்ணி நிப்பாட்டுறது, போட்டில் கொண்டு நிப்பாட்டுறது, அந்த போட்டிலேருந்து எடுத்துட்டு கடலில் வந்து அப்படியே சேல் பண்ணி போகிறது. இதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே நம்ம அப்படியே போகிறது வந்து நம்ம கார்லேயே வந்து ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. அதே மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான், அது வார்டு போய்கிட்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வருடம்.